தாய் வீடு நவம்பர் 2025. இனப்படுகொலையின் அரசியல் பாகம் 18. நிகழ்ந்தும் நிகழாத இனப்படுகொலை. எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடக்க குறிப்புகள். ஏன் சில கடுமையான குற்றங்கள் நினைவு கூறப்படுகின்றன, கண்டனம் செய்யப்படுகின்றன, தண்டிக்கப்படுகின்றன? அதே நேரத்தில் மற்றவை மறக்கப்பட்டு தண்டிக்கப்படாமல் விடப்படுகின்றன. இந்த கேள்வி முக்கியமானது. இந்த கேள்வியை இந்தோனேஷியாவின் கதையின் வழி ஆராய இக்கட்டுரை முயல்கிறது. இந்தோனேஷியா தருகின்ற மிக முக்கியமான பாடம் அதிகாரம் முக்கியமானது என்பதாகும். வன்முறைக்கு காரணமானவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை உண்மையை தேடுதல், நீதி, நல்லிணக்கம், இழப்பீடு மற்றும் நினைவு கூறுதல் போன்ற செயல்முறைகள் நடக்க வாய்ப்பில்லை என்பதுடன் ஆட்சி அகற்றப்பட்ட பிறகும் அந்த செயல்முறைகளை இயக்குவது கடினமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களை குறை கூறுதல், பொறுப்பு பற்றிய கேள்வியிலிருந்து கவனத்தை திசை திருப்புதல், மாற்று வரலாறுகளை முன்மொழிய அல்லது நீதியை கோர ஏதேனும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் அதை எதிர்த்தல், அடக்குதல், ஆபத்தை விளைவிக்கும் வரலாற்றின் ஒரு பாதிப்பை பரப்புவதற்கு ஆட்சி தனது நேரத்தை பயன்படுத்தி அது உண்மை என்று பொது புத்தியில் நிறுவ முயற்சித்தல் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், மனித உரிமை மீறல்களை பேரிட்டு தண்டிக்கும் போராட்டம் போலவே வரலாற்றின் மீதான போராட்டமும் அதிகாரத்தை உள்ளடக்கியது. இந்தோனேஷியாவின் அனுபவம் மௌனமும் செயலற்ற தன்மையும் சர்வதேச சூழலின் சிறப்புகளில் இருந்து உருவாகலாம் என்பதையும் அறிவுறுத்துகிறது. இது இலங்கைக்கும் பொருந்தி வருகிறது. இதனாலேயே இந்தோனேஷியாவின் கதையில் இருந்து சில பாடங்களை பெற்றுக்கொள்வது முக்கியமானது. சக்தி வாய்ந்த அரசுகள் ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடு, மனித உரிமைகள் தொடர்பாக நடைமுறையில் உள்ள சர்வதேச விதிமுறைகள், நாடு கடந்த சிவில் சமூக வலைப்பின்னல்களின் வலிமை, மனநிலை உட்பட எல்லாம் இதில் பங்காற்றும். இந்தோனேஷியாவின் கதை இவற்றில் முதலாவதான சக்தி வாய்ந்த நாடுகளின் நிலைப்பாடு தெளிவானதாக இருக்கும் போது இனப்படுகொலையை நிறுவுவது மிகவும் கடினமானது என்பதை காட்டுகிறது. மேலும் மேற்குலக நலன்களின் குற்றங்களின் வெளிப்படுத்தலை ஆதரிக்காத இடங்களில் சர்வதேச விதிமுறைகளும் சிவில் சமூக வலைப்பின்னல்களும் குறைவான விளைவையே ஏற்படுத்தும் என்ற ஏமாற்றமளிக்கும் உண்மையை எடுத்து காட்டுகிறது. இவை இந்தோனேஷியா விடயத்திலும் அதை போன்ற பிற நாடுகளின் விஷயத்திலும் அறிஞர்களும் குடிமக்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகின்றன. இந்த குற்றங்களும் இதே போன்ற குற்றங்களும் அரை நூற்றாண்டுக்கு மேலாக கவனிக்கப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் இருக்க அனுமதித்த பயங்கரமான மௌனத்தையும் அறியாமையையும் சீர்குலைக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். இது ஒரு சாத்தியமற்ற நம்பிக்கை போல தெரிந்தாலும் எதுவும் செய்யாமல் இருப்பதை விட இது மேலானது. கடந்த ஒரு நூற்றாண்டு கால இனப்படுகொலை வரலாற்றில் மேற்குலக நலன்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்களித்துள்ளன. பலவற்றில் இம்மேற்குலக சக்திகளின் இரத்தம் தோய்ந்த கரங்கள் உள்ளன. அந்த கரங்களில் எமக்கான நீதியை எதிர்பார்ப்பதென்பது எவ்வளவு அபத்தமானது என்பதை வரலாறு காட்டியுள்ளது. ஆனாலும் அதே பாதையில் தான் தொடர்வது என்று முடிவெடுத்து விட்டவர்களின் முடிவுகள் துன்பியல் நாடகமாக நிறைவடைந்துள்ளன. இந்தோனேஷியாவின் கதை 1965 ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து 1966 ஆண்டின் நடுப்பகுதி வரையிலான 6 மாத காலத்தில் இந்தோனேஷியா கம்யூனிஸ்ட் கட்சியினதும் அதன் துணை அமைப்புகளை சேர்ந்த சுமார் 1 மில்லியன் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 1 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்டோர் குற்றச்சாட்டு ஏதுமில்லாமல் தடுத்து வைக்கப்பட்டனர். சிலர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடினர். அவர்களில் பலர் சித்திரவதைகளுக்கும் பிற மனிதாபிமானமற்ற கொடுமைகளுக்கும் உட்படுத்தப்பட்டனர். கொல்லப்பட்ட, தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைவருமே அந்த நேரத்தில் சட்டபூர்வமான அரசியல் அல்லது சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் சட்டவிரோத செயல்களை செய்யவில்லை. சட்டவிரோதமான அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கவில்லை. ஆனாலும் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைக்கு ஆளானார்கள்.
இது ஒரு உள்நாட்டு போர் அல்ல. 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய ஆனால் மிக குறைவாக ஆராயப்பட்ட கூட்டுக் கொலைகள், சிறைவாச நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த திட்டமிட்ட வன்முறையின் விளைவுகள் பாரதூரமானவை. ஒரு வருடத்திற்குள் உலகின் மிகப்பெரிய அரசு சாரா கம்யூனிஸ்ட் கட்சி நசுக்கப்பட்டது. மேலும் நாட்டின் பிரபலமான இடதுசாரி தேசியவாத ஜனாதிபதி சுகார்னோ அகற்றப்பட்டார். அவர்களின் இடத்தினை ஒரு கடுமையான கம்யூனிச எதிர்ப்பு இராணுவ தலைமை அதிகாரத்தை கைப்பற்றியது. இது 3 தசாப்தங்களுக்கு மேலாக இராணுவ ஆதரவுடன் நிகழ்ந்த சர்வாதிகார ஆட்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த படுகொலையிலிருந்து வெளிப்பட்ட புதிய ஒழுங்கு, நியூ ஆர்டர் என்று அழைக்கப்படும் அரசு, குறிப்பாக கிழக்கு திமோர், ஆச்சே, மேற்கு பப்புவா உள்ளிட்ட இந்தோனேஷியாவின் மைய பகுதிக்கு வெளியே உள்ள தீவு பகுதிகளில் கொடூரத்தை அரங்கேற்றியது. அங்கு அடுத்த சில தசாப்தங்களில் இலட்சக்கணக்கான மக்கள் அரசாங்க படைகளால் இறந்தனர் அல்லது கொல்லப்பட்டனர். இந்த வன்முறை இந்தோனேஷியாவின் அரசியல் சமூக நிலப்பரப்பை அடிப்படை வழிகளில் மாற்றியமைத்தது. விமர்சன சிந்தனையையும் எதிர்ப்பையும் இல்லாமலாக்கியது. குறிப்பாக இடதுசாரிகளை முடக்கியது. அதிருப்தியுற்றாலும் தீவிர சகிப்புத்தன்மையுடன் இருக்க பழக்கியது. தீவிர இராணுவவாதத்தின் மரபை விட்டுச் சென்றது. மிக முக்கியமாக 1965-66 நிகழ்வுகள் கொல்லப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் அவர்களுடன் தொடர்புடையவர்களையும் அதிகாரப்பூர்வமாக களங்கப்படுத்தியது. இது பல மில்லியன் மக்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. இப்போதும் கூட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தோனேஷியா ஜனநாயகத்திற்கு மாறத் தொடங்கிய சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தோனேஷிய சமூகம் அந்த நிகழ்வுகளிலிருந்து விடுபட இயலாத ஆழமான வடுக்களை கொண்டுள்ளது. ஆனாலும் இவை சர்வதேச கவனத்தை இன்று வரை பெறவில்லை. இந்தோனேஷிய வன்முறைகளும் படுகொலைகளும் சர்வதேச அரங்கிலோ, இனப்படுகொலைகள் தொடர்பான ஆய்வுகளிலோ, வரலாற்று வரைவியலிலோ இல்லை. அவை முழுமையாக மறைக்கப்பட்டுள்ளன. இது ஏன் நிகழ்ந்தது என்பதே இங்கு எழுகின்ற வினா. கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இந்தோனேஷியாவில் நடந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான படுகொலைகள் 20ஆம் நூற்றாண்டின் மிக மோசமான படுகொலைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. சில அறிஞர்கள் இந்தோனேஷிய வன்முறையை இனப்படுகொலை என்று விவரித்துள்ளனர். இதற்கு பொருத்தமான ஓர் உதாரணத்தை பார்க்கலாம். உலக வரலாற்று நிகழ்வுகளை ஆண்டு ரீதியாக வரிசைப்படுத்தும் உலக வரலாற்று வலைத்தளங்களில் 1965ஆம் ஆண்டு நிகழ்ந்த நிகழ்வுகளில் இந்த இனப்படுகொலைகள் குறித்த எந்த ஒரு குறிப்பும் இல்லை. இவை இந்தோனேஷியாவில் 1 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டதை குறிப்பிட தவறிவிட்டன. இந்தோனேஷியாவிற்குள் கூட 1965-66 நிகழ்வுகள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில்தான் இது குறித்த குறைந்தபட்ச கவனம் ஏற்பட்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இனப்படுகொலையையும் தொடர்ந்து வந்த சாட்சியங்கள், நினைவு குறிப்புகள், உண்மையை சொல்லுதல், தடவியல் விசாரணைகள் இவற்றை இனப்படுகொலைகளாக நிறுவுவதற்கான வாய்ப்பையும் அது குறித்த சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளன. இந்தோனேஷியாவில் இந்த செயல்முறை அரிதாகவே தொடங்கியுள்ளது. மேலும் கடந்த நூற்றாண்டின் பெரும்பாலான படுகொலை குற்றங்கள், இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கப்பட்டுள்ளன. மாறாக இந்தோனேஷியாவில் நிகழ்த்தப்பட்ட இந்த குற்றங்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் அவை முறையாக விசாரிக்கப்படவில்லை. சர்வதேச அமைப்புகளோ பிற நாடுகளோ அத்தகைய நடவடிக்கைக்கே எந்த தீவிரமான அழைப்புகளையும் விடுக்கவில்லை. சுருங்கச் சொல்லின், சர்வதேச சமூகம் மௌனம் காக்கிறது. இன்று இந்தோனேஷியாவில் நிகழ்ந்தது குறித்து கவனம் குவிக்க கோருவோர் சில அடிப்படையான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? எத்தனை பேர் தடுத்து வைக்கப்பட்டனர்? பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் எப்படி இறந்தனர்? குற்றவாளிகள் யார்? அவர்களை தூண்டியது எது? தடுத்து வைக்கப்பட்ட இலட்சக்கணக்கானவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் என்ன நடந்தது? இந்த அடிப்படை கேள்விகள்
நமக்குள்ள தகவல்களில் உள்ள குறிப்பிடத்தக்க இடைவெளிகளுக்கு சான்றாகும். அவசரமாக பதிலளிக்கப்பட வேண்டும். இவை அவசரமானவை என்று அவர்கள் குறிப்பதற்கு காரணம், காலம் செல்ல செல்ல இந்த நிகழ்வுடன் தொடர்புடைய நம்பகமான சாட்சிகள், பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை என்பன ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து வரும். இந்தோனேஷியாவில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மிக முக்கியமாக பின்வரும் கேள்விகளை கேட்கிறது. இந்த அசாதாரண வன்முறை எப்படி, ஏன் நடந்தது? இந்தோனேஷிய சமூகத்திற்கு வன்முறையின் விளைவுகள் என்ன? இடைப்பட்ட ஆண்டுகளில் ஏன் அதை பற்றி மிக குறைவாகவே பேசப்பட்டது அல்லது செய்யப்பட்டது? இதை விளங்கிக் கொள்ள இந்த கொலைகளை தூண்டிய காரணிகளுக்கான வரலாற்றை பார்ப்பது அவசியம். இந்தோனேசிய சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சி IKK முக்கிய பாத்திரம் வகித்தது. 1950களில் 2 மில்லியன் இந்தோனேசியர்கள் கட்சியின் உத்தியோகபூர்வ உறுப்பினர்களாக இருந்தார்கள். இன்னும் பலர் கட்சியோடு இணைந்த அமைப்புகளில் உறுப்பினர்களாக இருந்தனர். 1965இல் கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 மில்லியனுக்கும் அதிகம். சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் அடுத்தபடியாக அதிகளவான உறுப்பினர்களை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இது இருந்தது. 1955ஆம் ஆண்டு தேர்தலில் 16% வாக்குகளை பெற்று 4வது பெரிய கட்சியாக இது திகழ்ந்தது. ஜனநாயக மத்தியத்துவத்தை முன்னிலைப்படுத்திய ஜனாதிபதி சுகர்னோவுக்கு ஆதரவு தெரிவித்தது. இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கு காரணமாக 1957 முன்னாள் கொலனியாதிக்கவாதிகளான டச்சுக்காரரின் வசமிருந்த நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்டன. பல இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. 1950களின் இறுதிப் பகுதியில் மிகவும் ஒழுக்கமான, ஊழல் இல்லாத ஒரே கட்சியாக இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சி அறியப்பட்டது. இந்தோனேசியர்கள் மத்தியில் கட்சியின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்தது. 1958இல் அமெரிக்கா ஆதரவுடன் ஒரு சதிப்புரட்சி அரங்கேறினாலும் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருந்த ரிச்சர்ட் நிக்சன், இந்தோனேஷியாவுக்கு ஜனநாயக அரசாங்கம் என்பது பொருத்தமானதல்ல என்று கருத்து தெரிவித்தார். அக்டோபர் 1, 1965 அதிகாலை 6 மூத்த இந்தோனேசிய இராணுவ ஜெனரல்களும் ஒரு லெப்டினன்ட்டும் செப்டம்பர் 30 இயக்கம் என்ற குழுவைச் சேர்ந்த கீழ்நிலை அதிகாரிகள் குழுவால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க CIA-யின் ஆதரவு பெற்ற ஜெனரல்கள் கவுன்சில் திட்டமிட்ட ஆட்சி கவிழ்ப்பை தடுக்க தாம் செயல்பட்டதாகவும் ஜனாதிபதி சுகர்னோவுக்கு விசுவாசமாக இருப்பதாகவும் அந்த இயக்கம் கூறியது. அந்த கூற்றுகளை புறக்கணித்து மேஜர் ஜெனரல் சுகார்டோ தலைமையிலான எஞ்சியிருக்கும் இராணுவ தலைமை, இந்த இயக்கம் இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சியால் வழிநடத்தப்படுகிறது என்று சொல்லியதோடு இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சியை முழுமையாக அழித்து அக்கட்சியின் மீது மிகவும் அனுதாபம் கொண்டவர் என்று அவர்கள் கருதிய ஜனாதிபதி சுகர்னோவை அதிகாரத்தில் இருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது. 1966ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் சுகர்னோவின் அதிகாரம் கடுமையாக குறைக்கப்பட்டது. இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியது. இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து இடதுசாரி அமைப்புகளும் அழிக்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் லெனினிச போதனைகள் முறையாக தடை செய்யப்பட்டன. இடதுசாரிகள் மீதான தாக்குதலில் இராணுவ தலைமை, அரசியல், நீதித்துறை, இராணுவம் என பல்வேறு உத்திகளை பயன்படுத்தியது. உதாரணமாக, ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடந்ததாக கூறப்படும் சில நாட்களுக்குள் இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெனரல்களை கொன்றதற்காக குற்றம் சாட்டியது. அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி துரோகிகளை வேர்வரை நசுக்க இராணுவத்திற்கு உதவுமாறு மக்களை கேட்டு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது. இருப்பினும் மிக முக்கியமான உத்தி வன்முறை பிரச்சாரமாகும். இது நேரடி கொலை, கைது, தடுப்பு காவல், சித்திரவதை, பாலியல் பலாத்காரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அந்த வன்முறைக்கு தனித்துவமான வடிவங்கள் இருந்தன. அவற்றை ஆழமாக நோக்கின் அதன் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் இராணுவ தலைமையின் மைய பங்கை வலுவாக சுட்டிக்காட்டுகின்றன.
கூட்டுக் கொலைகள் மற்றும் இனப்படுகொலை தொடர்பான பல வழக்குகளுக்கு முற்றிலும் மாறாக இந்தோனேசியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் இனம், தேசியம் அல்லது மதம் காரணமாக குறிவைக்கப்படவில்லை. மாறாக அவர்களின் உண்மையான அல்லது கூறப்படும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். மேலும் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சாதாரண மக்களாக விவசாயிகள், தோட்டத் தொழிலாளர்கள், தினக்கூலிகள், பள்ளி ஆசிரியர்கள், கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இருந்தனர். கைதுகளும் மரண தண்டனைகளும் பெரும்பாலும் இராணுவத்தாலும் காவல்துறையினராலும் செய்யப்பட்டாலும் பலவற்றை வலதுசாரி அரசியல் கட்சிகளுடன் இணைந்த ஆயுதமேந்திய பொதுமக்களும் ஆயுத குழுக்களைச் சேர்ந்தோரும் நடத்தினர். இதற்கு இராணுவத்தின் முழுமையான ஆதரவு இருந்தது. இந்த கொலைகளும் கைதுகளும் சித்திரவதைகளும் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை முழுமையாக அழிக்கும் நோக்குடையது என்பது விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 1965ஆம் ஆண்டளவில் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சி பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தோட்டத் தொழிலாளர்கள், கலாசார செயற்பாட்டாளர்கள் மற்றும் பிற குழுக்களுக்கான இணைக்கப்பட்ட வெகுஜன அமைப்புகளில் 20 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரபலமான அரசியல் கட்சியாக இது இருந்தது. ஜனாதிபதி சுகர்னோவுக்கு நெருக்கமாயும் பெய்ஜிங்குடன் அதிகரித்து வரும் நட்பு உறவுகளையும் கொண்டிருந்தது. இந்தோனேசிய ஆயுதப் படைகளுக்குள், குறிப்பாக விமானப்படையில் ஆதரவையும் கொண்டிருந்தது. இந்தோனேசிய இராணுவத்தின் பெரும் பகுதியினரும் பல மத சார்பற்ற கட்சிகளும் மத கட்சிகளும் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக அணிவகுத்தன. இவற்றில் முக்கியமானவையாகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் இருந்த இஸ்லாமிய அறிஞர்கள் கவுன்சிலும் மதச்சார்பற்ற இந்தோனேசிய தேசியவாத கட்சியின் வலதுசாரி குழுவும் பிரதானமானவை. இந்த குழுக்கள் பல விஷயங்களில் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான ஆழ்ந்த விரோதத்தை பகிர்ந்து கொண்டனர். சுருக்கமாக சொன்னால் 1965இல் இந்தோனேசியா ஆழமாக பிளவுபட்டது. பெரும்பாலும் இடது, வலது அல்லது இன்னும் துல்லியமாக கம்யூனிஸ்ட், கம்யூனிச எதிர்ப்பு என்ற அச்சில் அவை இயங்கின. இந்த உட்பிளவுகள் பரந்த சர்வதேச மோதல்கள் மற்றும் கெடுபிடி போரின் இயங்கியலால் மேலும் தீவிரமடைந்தன. இந்தோனேசியா ஆரம்பகால அணிசேரா கொள்கையை ஆதரிக்கும் நாடாக இருந்த போதிலும் 1960களின் முற்பகுதியில் இந்தோனேசியா குறிப்பிடத்தக்க அளவில் மேற்கத்திய நாடுகளின் பார்வையில் ஆபத்தான முறையில் இடதுபுறமாக மாறியது. உதாரணமாக 1963 மற்றும் 1965க்கு இடையில் ஜனாதிபதி சுகர்னோ பெய்ஜிங்குடன் அதிகளவில் நல்லுறவை நாடினார். வியட்நாமில் அமெரிக்க தலையீட்டுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை தொடங்கினார். ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து விலகினார். மேலும் இந்தோனேசியாவை சுற்றி வளைத்து பலவீனப்படுத்த பிரித்தானியா உள்ளிட்ட ஏனைய ஏகாதிபத்திய சக்திகளால் உருவாக்கப்பட்டதாக சுகர்னோ கூறிய மலேசியாவின் புதிய அரசுக்கு எதிராக மோதலையும் அரசியல் பிரச்சாரத்தையும் தொடங்கினார். இந்த எல்லா காரணங்களுக்காகவும் அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இந்தோனேசியாவை ஒரு பெரிய பிரச்சனையாக கண்டன. உண்மையில் 1965 கோடையில் இந்தோனேசியா கம்யூனிஸ்டுகளிடம் விழப்போகிறது என்று அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் உறுதியாக நம்பினர். ஜூலை 1965 பிற்பகுதியில் CIA இயக்குனர் அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் ஜான்சனுக்கு இவ்வாறு எழுதினார்: இந்தோனேசியா எதிர்காலத்தில் ஒரு கம்யூனிச நாடாக மாறும் போக்கில் இறங்கியுள்ளது. இந்த போக்கு தலைகீழாக மாற்றப்படாவிட்டால் ஆபத்து காத்திருக்கிறது. இத்தகைய அமெரிக்காவின் கவலைகள் புதியவை அல்ல. 1940களின் பிற்பகுதியில் இருந்து அமெரிக்க அரசாங்கம் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை குறை மதிப்பிற்கு உட்படுத்தவும் ஜனாதிபதி சுகர்னோவை பலவீனப்படுத்தவோ அல்லது அகற்றவோ விடாமுயற்சியுடன் செயல்பட்டது. உதாரணமாக, இந்தோனேசியாவின் 1955 தேசிய தேர்தல்களில் கம்யூனிச எதிர்ப்பு அரசியல் கட்சிகளை மறைமுகமாக ஆதரித்தது. 1957-58 அரசாங்க எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களையும் பணத்தையும் வழங்கும் ஒரு இரகசிய நடவடிக்கையை CIA முன்னெடுத்தது.
அந்த நடவடிக்கை தோல்வியடைந்த போது இராணுவத்தின் அரசியல் நிலையை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட இராணுவ உதவி மற்றும் பயிற்சி திட்டங்களை அமெரிக்கா முன்னெடுத்தது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் 1965 அக்டோபருக்கு பிறகு இடதுசாரிகள் மற்றும் சுகர்னோவுக்கு எதிரான இராணுவத்தின் பிரச்சாரத்தை வரவேற்றதில் ஆச்சரியமில்லை. இந்த பிரச்சாரத்திலும் அதன் அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் இந்தோனேசியாவும் பிற பெரிய சக்திகளும் இராணுவத்துக்கு ஆர்வத்துடன் உதவியதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் இருக்க முடியாது. அந்த காலகட்டத்தின் மேற்குலகின் மனநிலையை படம் பிடித்து டைம்ஸ் பத்திரிகை இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அழிவையும் இராணுவத்தின் எழுச்சியையும் ஆசியாவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளுக்கு கிடைத்த சிறந்த செய்தி என்று விவரித்தது. மேலும் இந்த விஷயத்தில் நியூயார்க் டைம்ஸ் செய்தி ஆசியாவில் ஒரு விடிவின் ஒளி என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான மதிப்பீடுகளுக்கான காரணத்தை அடையாளம் காண்பது கடினமல்ல. கெடுபிடி போரின் பின்னணியிலும் வியட்நாமிய போர் வரவிருக்கும் பின்னணியிலும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று கைது செய்தது உலகின் மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டது. அது மிகவும் வெற்றிகரமான கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒன்றின் அழிவுக்கு செலுத்த வேண்டிய ஒரு சிறிய விலையாக கருதப்பட்டது. அடுத்த சில தசாப்தங்களிற்கு அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் மேஜர் ஜெனரல் சுகாட்டோவின் சர்வாதிகார ஆட்சியின் உறுதியான ஆதரவாளர்களாகவே இருந்து அதற்கு பொருளாதார இராணுவ உதவிகளை வழங்கினர். அதன் மோசமான மனித உரிமைகள் பதிவு குறித்த உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமர்சனங்களை எதிர்கொண்டு அதை விசுவாசமாக பாதுகாத்தன. வன்முறையில் தனது சொந்த பங்கை மறைக்க அமெரிக்க அரசாங்கமும் அசாதாரண முயற்சிகளை மேற்கொண்டது. அதற்காக பல கட்டுரைகளும் நூல்களும் எழுதப்பட்டன. இவை இந்த கொலைகளை ஜனநாயகத்தினதும் மனித உரிமைகளினதும் பாதுகாப்புக்கு தேவையான செயல்கள் என நியாயப்படுத்தின. 1998 பரவலான மக்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் சுகாட்டோ ராஜினாமா செய்தார். இது 1965-66 நிகழ்வுகள் குறித்து விசாரணை, அந்த காலகட்டத்தின் வரலாற்றை மறுபரிசீலனை செய்தல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு மற்றும் இழப்பீடு, நல்லிணக்கம் மற்றும் நீதி ஆகியவற்றுக்கான துடிப்பான கோரிக்கைகளை தூண்டியது. ஆனால் அவற்றுக்கான அரசியல் ஆர்வம் குறைவாகவே இருந்தது. 2004 ஆண்டில் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணையத்தை நிறுவுவதற்கான ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் 2012 ஆண்டில் நாட்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1965-66 வன்முறை குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட்டது. மேலும் விசாரணைகளை நடத்தி பொறுப்பானவர்கள் என்று கருதப்படுபவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க சட்டமா அதிபரை கேட்டுக்கொண்டது. ஆனால் இந்த முயற்சிகள் அரசாங்க உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், சிவில் சமூக குழுக்களிடமிருந்து கோபமான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. இன்று வரை இதுதான் நிலைமை. 1965-66 வன்முறையை தூண்டிவிட்டு இராணுவ சர்வாதிகார ஆட்சியை முழுமையாக ஆதரித்த மேற்குலக நாடுகள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் தங்கள் பங்கு அல்லது அந்த குற்றங்களை தீர்க்க வேண்டிய அவசியம் குறித்து மௌனமாகவே உள்ளன. இதன் விளைவாக வன்முறை தொடங்கி 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்தோனேசியாவில் உண்மை, நீதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படவில்லை. இனப்படுகொலை, கூட்டுக்கொலைகள் என்பவை அரசியல் நோக்கங்களுடன் செயல்படுபவர்களால், மக்களாலும் நிறுவனங்களாலும் தொடங்கப்பட்ட அரசியல் செயல்கள் என்ற வாதம் மிகவும் முக்கியமானது. அதாவது இனப்படுகொலைகள் வெறுமனே நடப்பதில்லை. அவை சமூக, பொருளாதார அல்லது கலாச்சார மோதல்களின் இயற்கையான துணை விளைபொருள் அல்ல. மாறாக அரசியல், இராணுவ தலைவர்களின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரங்கேற்றிய செயல்களின் விளைவாகும். கூட்டுக்கொலைகளில் மக்கள் பங்கேற்பும் இக்கொலைகளுக்கான மக்களின் உடன்பாடும் அரசியல், இராணுவ தலைவர்களின் வழிநடத்தலாலேயே நிகழ்கிறது என்கின்ற உண்மையை திசை திருப்ப அனுமதிக்கக்கூடாது என்பதே இந்தோனேசியா தரும் பாடமாகும். இந்தோனேசியாவில் நடைபெற்ற குற்றங்களுக்கான விசாரணைகளுக்கான கோரிக்கைகள் எழும்போதெல்லாம் இது மக்களுக்கு எதிரானது என்ற கோஷம் முன்னெழுகிறது. தேசத்திற்கும் தேச நலனுக்கும் எதிரானது என்ற கதையாடல்கள்
முனைப்படைகின்றன. குற்றங்களில் இராணுவத்தின் பிரதான பங்கும் அதனோடு இணைந்த ஏனையோரின் பங்கும் பொதுமக்களினுடையதாக மாற்றப்பட்டுள்ளன. இதனால் இக்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கான சாத்தியங்கள் குறைவாகவே உள்ளன. இவ்வகைப்பட்ட மக்களை குற்றவாளிகள் என்று குற்றஞ்சாட்டுகிறார்கள் என்ற கதையாடல்கள் முற்றிலும் உளவியல் மற்றும் சமூக இயக்கவியலிலிருந்து கவனத்தை திருப்பி கூட்டுக் கொலைகளை இயக்கும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் அரசியல் செயல்களுக்கு அவற்றை மேற்கொள்ள ஊக்கத்தையும் வழிமுறைகளையும் வழங்கும். இது கூட்டுக் கொலைகள் நடக்க அனுமதிக்கும் கட்டமைப்பு நிலைமைகளை தக்க வைக்க உதவுகிறது. எனவே அத்தகைய செயல்களுக்கான சட்ட அரசியல் பொறுப்பு பற்றிய முக்கிய கேள்வியில் நமது கவனத்தை செலுத்த வேண்டியதன் அவசியத்தை இது முன்மொழிகிறது. இனப்படுகொலை மற்றும் மக்கள் தொகையொன்றின் மீதான வன்முறையை தூண்டுவதில் சித்தாந்தத்தின் முக்கியத்துவத்தையும் வரலாற்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, வெகுஜன அரசியல், இன தூய்மை பற்றிய கருத்துக்கள், புரட்சிகர கற்பனாவாத சித்தாந்தங்களின் தனித்துவமான கலவையானது 20ஆம் நூற்றாண்டின் மோசமான இனப்படுகொலைகளை தூண்டியது என்பது வெளிப்படை. இனவெறி, தேசியவாதம் மற்றும் நவீனத்துவத்தில் வேரூன்றிய சித்தாந்தங்களின் முக்கியத்துவத்தை அரசுக்கு ஓர் இருத்தலியல் அச்சுறுத்தல் குறித்த அச்சங்களுடன் சேர்ந்து இனவெறியின் ஒரு தொடக்கத்தையும் இயக்கவியலையும் இனப்படுகொலை தொடர்பான ஆய்வுகள் வெளிக்காட்டியுள்ளன. அரச சித்தாந்தத்தின் முக்கியத்துவத்தை மறுக்க முடியாது என்றாலும் இந்தோனேசியாவின் கதை புரட்சிகர கற்பனாவாதம் மற்றும் இன தூய்மையின் முக்கியத்துவம் குறித்த கதை அல்ல. இந்தோனேசியாவின் சுகாட்டோவின் இராணுவ சர்வாதிகார சித்தாந்தத்தை கற்பனாவாதமாகவோ அல்லது புரட்சிகரமாகவோ வகைப்படுத்த முடியாது. மேலும் அது எந்த வகையிலும் இன தூய்மையின் கருத்துக்களில் வேரூன்றவில்லை. இராணுவ தலைமையும் அதன் கூட்டாளிகளும் கற்பனை செய்த தேசத்துக்கு இருத்தலியல் அச்சுறுத்தல் ஒரு குறிப்பிட்ட இன அல்லது இனக்குழுவிலிருந்து வரவில்லை. மாறாக ஒரு அரசியல் குழுவிடமிருந்து அதன் சித்தாந்தத்திலிருந்து வந்தது. எனவே இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சவாலுக்கான தீர்வு இன சுத்திகரிப்பு அல்ல என்பதால் அதை இனவழிப்பு என்று கொள்ள முடியாது என்று வாதிடுவோர் உண்டு. அவர்கள் அதை புரட்சிகர மாற்றம் என்று அழைப்பர். மேற்குலகும் அவர் தம் ஆதரவு சிவில் சமூக குழுக்களும் இன்றளவும் இந்த கதையாடலையே முன்வைக்கின்றன. ஆனால் அங்கு நடந்தது மரண தண்டனை, சிறைவாசம், அடக்குமுறை மற்றும் பிரச்சாரம் மூலம் எதிர்கருத்து அரசியல் வகையை அகற்றுவதாகும். எனவே 1965-66 நடந்த பரந்த வன்முறையையும் பின்னர் ஆச்சே, கிழக்கு திமோர், பப்புவா மற்றும் பிற இடங்களில் நடந்த வன்முறையையும் தூண்டியதாக ஏதேனும் ஒரு சித்தாந்தம் கூற முடியுமானால் அது அரசுக்கான இருத்தலியல் அச்சுறுத்தலாக இடதுசாரிகளை சித்தரித்த ஒரு கதையாடலாகும். இது கடுமையான வெறித்தனமான கம்யூனிச எதிர்ப்பு மற்றும் இராணுவவாதத்தின் சித்தாந்தத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்த கொலைகள் இன்று வரை மறைக்கப்படுவதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அது கெடுபிடிப்போரின் கதை. இந்தோனேசியாவில் நிகழ்வதற்கு ஓராண்டுக்கு முன்னர் இதே போன்றதொரு நிகழ்வு பிரேசிலில் நிகழ்ந்தது. 1964 இராணுவ சதி மூலம் இராணுவ ஜெனரல்கள் பதவிக்கு வந்தனர். இந்த சதிக்கு அமெரிக்கா நேரடியாக உதவியது. இது ஆபரேஷன் பிரதர் சாம் என்று அழைக்கப்பட்டது. 21 ஆண்டுகள் மேற்குலக ஆசீர்வாதத்துடன் இராணுவ சர்வாதிகாரம் ஆட்சியில் இருந்தது. 1964 பிரேசிலிலும் 1965 இந்தோனேசியாவிலும் நடந்தது. இறுதியில் வெற்றி பெற்ற பக்கத்திற்கு, அதாவது அமெரிக்காவிற்கும் தற்போது செயல்பாட்டில் உள்ள உலக பொருளாதார அமைப்புக்கும் கெடுபிடிப்போரின் மிக முக்கியமான வெற்றிகளாகும். இவ்விரு நாடுகளும் சுதந்திரமாக இருந்தன. உலகின் முதலாளித்துவ கம்யூனிச வல்லரசுகளுக்கிடையில் எங்கோ நின்று கொண்டிருந்தன. ஆனால் 1960களின் நடுப்பகுதியில் அமெரிக்க முகாமில் தீர்க்கமாக விழுந்தன. வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகளும் நியூயார்க்கில் உள்ள பத்திரிகையாளர்களும் அந்த நேரத்தில் இந்த நிகழ்வுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டனர். இப்போது உலகின் 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தோனேசியா, வியட்நாம் ஒருபோதும் இருந்திருக்க முடியாததை விட மிக முக்கியமான பரிசாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
வியட்நாமில் நடந்த 10 வருட இரத்த களறியான போரில் செய்ய தவறியதை ஒரு சில மாதங்களில் அமெரிக்க வெளியுறவு நிர்வாகம் இந்தோனேசியாவில் சாதித்தது. தற்போது உலகின் 5வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான பிரேசிலில் உள்ள சர்வாதிகாரம் தென் அமெரிக்காவின் மெட்ட பகுதிகளை வாஷிங்டன் ஆதரவு கம்யூனிச எதிர்ப்பு நாடுகளின் குழுவுக்குள் தள்ளுவதில் முக்கிய பங்கு வகித்தது. இரு நாடுகளிலும் சோவியத் யூனியன் பெருமளவில் ஈடுபடவில்லை. மிகவும் அதிர்ச்சியூட்டும் விதமாக மிக முக்கியமாக இந்த இரண்டு நிகழ்வுகளும் இன்னும் பல நாடுகளில் ஒரு பயங்கரமான சர்வதேச அழிப்பு வலையமைப்பை உருவாக்க வழிவகுத்தன. அதாவது பொதுமக்களை திட்டமிட்டு படுகொலை செய்தல். இன்று நாம் அனைவரும் வாழும் உலகத்தை உருவாக்குவதில் இது ஒரு அடிப்படை பங்கை கொண்டிருந்தது. நீங்கள் இந்தோனேசியராகவோ அல்லது இந்த தலைப்பில் நிபுணராகவோ இல்லாவிட்டால் பெரும்பாலான மக்களுக்கு இந்தோனேசியாவை பற்றி மிக குறைவாகவே தெரியும். மேலும் 1965-66 அந்த தீவு கூட்ட நாட்டில் என்ன நடந்தது என்பது பற்றி எதுவும் தெரியாது. கியூபா ஏவுகணை நெருக்கடி, கொரிய போர், போல்போட் பற்றி சிறிதளவு அறிந்தவர்கள் அல்லது உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா, 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா அல்லது சனத்தொகையின் அடிப்படையில் 6ஆம் 7ஆம் நாடுகளாக உள்ள பாகிஸ்தான், நைஜீரியா பற்றிய சில அடிப்படை உண்மைகளை எளிதில் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் மத்தியில் கூட இந்தோனேசியா நமது கூட்டு பொது அறிவில் ஒரு பெரிய இடைவெளியாகவே உள்ளது. சர்வதேச பத்திரிகையாளர்களிடையே கூட இந்தோனேசியா உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் பெரும்பான்மை நாடு என்பது சிலருக்கே தெரியும். 1965 சோவியத் யூனியனுக்கும் சீனாவிற்கும் வெளியே உலகின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தாயகமாக அது இருந்தது என்பது ஒருபுறம் இருந்தாலும் 1965-66 வன்முறையின் உண்மை பல தசாப்தங்களாக மறைக்கப்பட்டது. அதன் பின்னணியில் நிறுவப்பட்ட சர்வாதிகாரம் உலகுக்கு ஒரு பொய்யை சொன்னது. உயிர் பிழைத்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது வெளியே பேச முடியாத அளவுக்கு பயந்தனர். உலகெங்கிலும் உள்ள வீரம் மிக்க இந்தோனேசிய ஆர்வலர்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள அறிஞர்களின் முயற்சிகளால் மட்டுமே இப்போது நாம் இந்த கதையை சொல்ல முடிகிறது. ஆனாலும் இன்றும் இக்கொலைகள் மறைக்கப்படுகின்றன. குறிப்பாக கல்விப்புல நூல்களில் கூட இவை குறித்த குறிப்புகள் தவிர்க்கப்படுகின்றன. இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை பார்த்துவிடலாம். 1997ஆம் ஆண்டு செஞ்சுரி ஆஃப் ஜெனோசைட், கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் அண்ட் ஐ விட்னஸ் அக்கவுண்ட்ஸ் என்ற புத்தகம் வெளியானது. இது 20ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த இனப்படுகொலைகளை பற்றிய விரிவான சித்திரத்தை தரும் ஆய்வு நூலாகும். இனப்படுகொலைகளின் வரலாற்றை பதியும் முக்கியமான நூலாக இது இன்றளவும் கருதப்படுகிறது. இதில் உள்ள எல்லா கட்டுரைகளும் இனப்படுகொலை என்ற தலைப்பை கொண்டன. ருவாண்டா, புருண்டி, பொஸ்னியா, கம்போடியா, ஆர்மேனியா, பங்களாதேஷ் என அனைத்தும் இனப்படுகொலைகளாக தலைப்பிடப்பட்டன. இந்தோனேசியா மட்டும் இந்தோனேசிய படுகொலைகள், தி இந்தோனேஷியன் மெசகாஸ் என்று வகைப்படுத்தப்பட்டது. இதில் கவனிப்புக்குரியது யாதெனில், கொசோவோவில் நிகழ்ந்ததை இனப்படுகொலை என குறிக்க முடிந்த நூலுக்கு இந்தோனேசியாவில் நிகழ்ந்ததை இனப்படுகொலை என அடையாளம் காண இயலவில்லை. மேலும் முக்கியமாக இந்தோனேசிய அரசாங்கத்தால் கிழக்கு தீமோரில் நிகழ்த்தியதை இனப்படுகொலை என ஒரு கட்டுரையை எழுதி தலைப்பிட முடிந்துள்ளது. ஆனால் இந்தோனேசியாவில் நிகழ்ந்ததை இனப்படுகொலையாக கொள்ளவில்லை. இதில் முக்கியமானது யாதெனில், இந்த நூலின் 4வது பதிப்பு செஞ்சுரிஸ் ஆஃப் ஜெனோசைட், எஸ்ஸேஸ் அண்ட் ஐ விட்னஸ் அக்கவுண்ட்ஸ் என்ற சிறிது மாற்றப்பட்ட தலைப்புடன் வெளியானது. இதில் இந்தோனேசியா பற்றிய கட்டுரை முழுமையாக நீக்கப்பட்டது. இது ஒரு தெளிவான செய்தியை சொல்கிறது. நடந்தது இனப்படுகொலையா இல்லையா என்பதை கொல்லப்பட்டோரின் அளவோ வன்முறையின் தீவிரமோ தீர்மானிப்பதில்லை, அரசியலே தீர்மானிக்கிறது. இனப்படுகொலை சித்தாந்த எதிரிக்கு எதிராக நிகழ்த்தப்படும் போது அது நியாயமானது மட்டுமல்ல, மனித உரிமை மீறலும் அல்ல. அதில் பங்களித்தவர்கள் எதற்கும் பொறுப்பு சொல்ல தேவையில்லை. இனப்படுகொலையா இல்லையா?
20ஆம் நூற்றாண்டில் ஒரு சமூக அரசியல் குழுவுக்கு எதிரான இனப்படுகொலையின் தெளிவான நிகழ்வாக இந்தோனேசியாவில் நடந்தேறிய கொலைகள் இருந்தனவா என்பது விவாதத்திற்குரியது. இந்த கொலைகள் பொதுவாக இனப்படுகொலையாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. இந்த விலக்குக்கான காரணம் 2. முதலாவதாக, இந்தோனேசிய கொலைகள் சமீப காலம் வரை அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்ட வன்முறையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாக கம்யூனிசத்தின் தீமைகளுக்கு ஒரு இயல்பான எதிர்வினையாக இந்தோனேசிய சமூகத்திலிருந்து எழுந்த தன்னிச்சையான வன்முறையின் விளைவாக இந்த கொலைகள் விளக்கப்பட்டுள்ளன. முதலில் இந்தோனேசிய இராணுவத்தால் முன்வைக்கப்பட்ட இந்த விளக்கம் அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற மேற்குலக நாடுகளில் உள்ள முக்கிய ஊடகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொலைகளுக்கு பின்னால் உள்ள இராணுவ நிறுவனம் குறித்த இந்த மறுப்பு கொலைகளின் பின்னணியில் ஆட்சிக்கு வந்த மிருகத்தனமான இராணுவ ஆட்சிக்கு, குறிப்பாக சர்வாதிகாரி ஜெனரல் சுகாட்டோவுக்கு பின்னால் வெளிப்படையான ஆதரவை வழங்கின. இரண்டாவதாக, இந்தோனேசிய கொலைகள் வேண்டுமென்றே செய்யப்பட்ட அரசு கொள்கையின் விளைவாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் 1948ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் இனப்படுகொலை குற்றத்தை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்கும் சமவாயத்தில் இனப்படுகொலை சமவாயம் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இனப்படுகொலைக்கான சட்ட வரையறையை அவை பொதுவாக பூர்த்தி செய்வதாக கருதப்படுவதில்லை. துன்புறுத்தப்பட்டவர்களின் அடையாளம் இதற்கு காரணம். சர்வதேச சட்டத்தை முன்னிறுத்துகின்ற நீதியியல் மற்றும் ஒப்பீட்டு இனப்படுகொலை ஆய்வுகள் இரண்டிலும் இன, தேசிய அல்லது மதக்குழுக்களை அழிக்கும் முயற்சிகளை கருத்தில் கொள்ளும் போது மட்டுமே இனப்படுகொலை என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தோனேசிய கொலைகள் இனப்படுகொலையாக உள்ளதா இல்லையா என்பது பற்றிய அறிவார்ந்த விவாதம் அதன் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்துடன் தொடர்புடைய சொற்பொருள் விவாதங்களில் மட்டுமே கவனம் செலுத்தும் சூழ்நிலைக்கு இது வழிவகுத்தது. இதன் விளைவாக இந்தோனேசிய இனப்படுகொலை அறிஞர்கள் சிலர் இந்தோனேசிய கொலைகள் சட்டபூர்வமாக இனப்படுகொலையாக இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக கொலைகள் அரசியல் மற்றும் இன அல்லது மதசார்பு அடிப்படையில் அல்ல என்பதனால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது. இனப்படுகொலை சமவாயத்தின் கீழ் அரசியல் குழுக்களை பாதுகாப்பிலிருந்து விலக்குவதற்கு எந்த சட்ட அல்லது தார்மீக நியாயமும் இல்லை என்று வாதிடும் சில சட்ட அறிஞர்களுடன் இந்த விளக்கம் முரண்படுகிறது. ஆனால் இன்று புதிய தலைமுறை ஆய்வாளர்கள் இந்தோனேசியாவில் நிகழ்ந்தது இனப்படுகொலையே என்பதை ஆதாரங்களுடன் முன்வைக்கிறார்கள். இந்தோனேசிய கொலைகள் பற்றிய தற்போதைய புரிதல்களை ஒப்பிட்டு இனப்படுகொலை ஆய்வுகளின் துறையில் மறுசீரமைப்பதன் மூலம் கொலைகள் பற்றிய ஆய்வில் ஒரு புதிய அலையை இந்தோனேசியாவின் இளைய அறிஞர்களின் ஆய்வுகள் உருவாக்கியுள்ளன. இந்த புதிய தலைமுறை கெடுபிடிப்போரின் நிழலுக்கு வெளியே வளர்ந்துள்ளது. உண்மையில் இந்த புதிய புலமை அலையின் முக்கிய ஆரம்பகால ஆய்வுகள் வன்முறையை நியாயப்படுத்த முயன்ற அதிகாரப்பூர்வ இந்தோனேசிய பிரச்சார முயற்சிகளை மட்டுமல்ல, இந்த வன்முறையை ஊக்குவிப்பதிலும் எளிதாக்குவதிலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பங்கு பற்றியும் கண்டடைந்த முடிவுகள் முக்கியமானவை. இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளில் வன்முறையின் புதிய வடிவங்கள் பற்றிய ஏராளமான புதிய ஆதாரங்களையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். 1998ஆம் ஆண்டு சுகாட்டோவின் சர்வாதிகார ஆட்சி வீழ்ச்சியடைந்ததிலிருந்து இந்தோனேசியாவில் திறக்கப்பட்ட புதிய ஜனநாயக வெளியால் இந்த புதிய தலைமுறை அறிஞர்கள் ஈர்க்கப்பட்டு நேரடியாக பயனடைந்துள்ளனர். கொலைகளில் இருந்து தப்பியவர்கள் இன்று தங்கள் அனுபவங்களை பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு அதிக சுதந்திரம் பெற்றுள்ளனர். மேலும் இது உயிர் பிழைத்தவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களிடையே முன்னர் நினைத்து பார்க்க முடியாத தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் இந்த புதிய தலைமுறை அறிஞர்களின் முக்கிய உந்துதல் இந்த பழைய தலைமுறை அவர்களின் அனுபவங்கள் இழக்கப்படுவதற்கு முன்பே வயதாகும் போது உயிர் பிழைத்தவர்களின் கதைகளை படம் பிடிப்பதாகும். குறிப்பாக வாய்மொழி வரலாற்று முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் உயிர் பிழைத்தவர்களின் கதைகளை பதிவு செய்து அவற்றிலிருந்து அர்த்தங்களை பெற முயன்றுள்ளனர். சமீபத்தில் குற்றவாளிகள் கொலைகளில் எவ்வாறு பங்கேற்றனர், யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் செயற்பட்டனர் என்பது பற்றிய விவரங்களையும் வழங்கத் தொடங்கியுள்ளனர்.
இந்த கணக்குகள் வடக்கு சுமத்ராவின் மேடனில் நடந்த கொலைகளில் தீவிரமாக பங்கேற்ற முன்னாள் கொலைக்குழு தலைவர்களின் சுய குற்றச்சாட்டு சாட்சியத்தை கொண்ட ஜோஷுவா ஒப்பன்ஹெய்மர் விருது பெற்ற திரைப்படமான தி ஆக்ட் ஆஃப் கில்லிங் 2012 வெற்றியை அடிப்படையாக கொண்டவை. இந்த ஆவணப்படம் இந்தோனேசியாவின் கொலைகளை முதலாக சர்வதேச ரீதியாக பொதுவெளியின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. இந்தோனேசிய கொலைகள் இனப்படுகொலைகளே என்ற கதையாடலை உருவாக்கவும் இந்த கொலைகளுக்கு மீள் அறிமுகத்தை கொடுக்கவும் இந்த ஆவணப்படம் மிகுந்த பங்களிப்பை செய்தது. இந்த படத்தின் தொடர்ச்சியாக ஜோசுவா ஒப்பன்ஹெய்மர் த லுக் ஆஃப் சைலன்ஸ் 2014 என்ற ஆவணப்படத்தை எடுத்தார். இரண்டும் 1965-66 கால கொடுமைகளை திறமையாக படம் பிடித்தன. இவ்விரு படங்களிலும் பணியாற்றிய இந்தோனேசியர்களின் பெயர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிடப்படவில்லை. இரண்டு படங்களிலும் அவர்கள் அனாமதேயர்களாகவே அறியப்பட்டார்கள். இது இந்தோனேசியாவின் சமகால நிலவரத்தை காட்டும் வலிமையான செய்தியாகும். இந்த ஆவணப்படங்களும் இளம் தலைமுறை ஆய்வாளர்களின் ஆய்வுகளும் கொலைகளுக்கு பின்னால் உள்ள இராணுவ நிறுவனத்தை மறுப்பதை இந்தோனேசிய அரசுக்கு தொடர்ந்து கடினமாக்கியுள்ளன. இதற்கிடையில் இனப்படுகொலையின் போது இந்தோனேசிய இராணுவமும் அரசாங்கமும் பயன்படுத்திய தொடர்பாடல் ஆவணங்கள் இரகசிய காப்பகங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பொதுவெளிக்கு கொணரப்பட்டது. இது கொலைகளுக்கு பின்னால் இராணுவம் இல்லை, இக்கொலைகளை நிறுவனமயப்பட்ட முறையில் இராணுவம் நிகழ்த்தவில்லை போன்ற கட்டுக்கதைகளுக்கு முடிவு கட்டியுள்ளது. இந்த ஆவணங்கள் இராணுவத்தின் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு முழு மனித குழுவையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் அதன் ஆதரவாளர்களையும் அழிக்கும் நோக்கில் வேண்டுமென்றே நாடு தழுவிய பிரச்சாரமாக இனப்படுகொலை செய்யப்பட்டது என்பதை நிரூபிக்கின்றன. இந்த புதிய சான்றுகளும் உயிர் பிழைத்தவர்கள் குற்றவாளிகளிடமிருந்து பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களும் கொலைகளின் பிராந்திய பரிமாணங்களை வலியுறுத்தும் முந்தைய ஆய்வுகளை விரிவுபடுத்த உதவியுள்ளன. தீவுக்கூட்டம் முழுவதும் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட போது அதன் முறையான வடிவங்களை ஆராய்வதற்கும் இனப்படுகொலையின் மரபுகளுடன் இந்தோனேசியர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை ஆராய்வதற்கும் புதிய ஆய்வாளர்கள் இந்த முந்தைய ஆய்வுகளை உருவாக்கியுள்ளனர். இந்தோனேசிய கொலைகள் பற்றி இப்போது தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் இரண்டு விடயங்கள் குறித்தான முக்கிய மறு மதிப்பீட்டிற்கு வழிவகுத்தன. முதலாவது, 1965-1966 நிகழ்வுகள் பற்றிய அறிவார்ந்த புரிதல்களிலுள்ள இடைவெளிகளாக அடையாளம் கண்ட கொலைகளுக்கு பின்னால் உள்ள நிறுவனம், கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆகிய இரண்டு முக்கிய தீர்க்கப்படாத சிக்கல்களில் இன்று இரண்டாவது கேள்வியை மட்டுமே இன்னும் தீர்க்கப்படாதது என்று கருத முடியும். ஆனால் இனப்படுகொலை என்பதை நிறுவுவதற்கு எண்ணிக்கை என்பது பிரதான காரணி அல்ல என்பதன் அடிப்படையில் அறிவார்ந்த புரிதல்களிலுள்ள இடைவெளி நிரப்பப்பட்டுள்ளது. விமர்சன ரீதியாக இந்தோனேசிய கொலைகள் குறித்த இந்த புதிய கண்ணோட்டங்கள் இனப்படுகொலையின் கூர்மையான சட்ட விளக்கங்களிலிருந்து 1948 ஐநா இனப்படுகொலை சமவாயத்தின் குற்றத்தின் வரையறையின்படி விலகி இனப்படுகொலை நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக இருக்கும் பரந்த சமூகவியல் செயல்முறைகளை கருத்தில் கொள்ள ஒப்பீட்டு இனப்படுகொலை ஆய்வுகளில் ஒரு பொதுவான திருப்பத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த திருப்பத்தின் ஒரு பகுதி குறித்த ஆய்வு புலத்திற்குள் நீடித்த விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மீதான அதிருப்தியின் விளைவாகும். இந்த விவாதங்களில் பல மனித குழுக்களின் பல முக்கிய வகைகள், குறிப்பாக அரசியல் குழுக்கள், வன்முறை வகைகள், அத்துடன் ஒரு மனித குழுவை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்தின் விளக்கங்களில் பொதிந்துள்ள தெளிவின்மைகள், நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இருப்பினும் இந்தோனேசிய இனப்படுகொலையின் அறிஞர்கள் 1948 இனப்படுகொலை சமவாயத்தையும் சர்வதேச நீதி அமைப்பை அணுகுவதற்கு அது வழங்கும் வழிமுறையையும் கைவிட்டு விட்டார்கள் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. இந்தோனேசியாவின் கதை குறித்த சமவாயத்தை பயன்படுத்துவதில் உள்ள முக்கிய சிரமம் 1965-1966 கொலைகள் அதன் கடுமையான வரையறை தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என்பதை நிரூபிப்பதாகும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வரையறையின்படி இனப்படுகொலை குற்றம் என்பது
ஒரு தேசிய இன அல்லது மதக்குழுவை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அளிக்கும் நோக்கம் என்று வரையறுக்கப்படுகிறது. மேலே குறிப்பிட்டுள்ளபடி இது 1965 1966 கொலைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சமவாயத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குழுவாக உள்ளதா என்பது குறித்து குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலைகளின் போது இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் குழுவாக குறிவைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தாலும் இது முழு கதையல்ல. நிறைவு குறிப்புகள். ரபேல் லெம்கின் இனப்படுகொலை என்ற வார்த்தையை உருவாக்கி பெயரில்லாத குற்றம் என்று அழைக்கப்பட்டதை வரையறுத்ததிலிருந்தான 8 தசாப்தங்களில் அறிஞர்கள் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை எதிர்த்து போராடியுள்ளனர். 1980களில் இருந்து பெரும்பாலும் வரலாறு மற்றும் சட்டத்திலிருந்து பெறப்பட்ட அறிஞர்களிடையே உருவாக்கப்பட்ட இனப்படுகொலை ஆய்வுகள் துறையில் இன்று அதிகரித்து வரும் பிற துறைகளை உள்ளடக்கிய இந்த சொல் கேள்விக்குரியதாக மாறியுள்ளது. இதன் விளைவாக குறிப்பிட்ட தார்மீக, அரசியல், சட்ட அல்லது கல்வி திட்டத்திற்கு மிகவும் வசதியாக தோன்றும் ஒவ்வொரு முறையும் இனப்படுகொலையை புதிதாக வரையறுக்கும் ஒரு போக்கு உள்ளது. குறிப்பாக இனப்படுகொலை குற்றத்திற்கான தற்போதைய சட்ட வரையறையை ஏற்றுக்கொள்ளும் அறிஞர்களுக்கும் இந்த சட்ட வரையறையிலிருந்து விலகி சமூகவியல் வார்த்தையின் பயன்பாட்டுக்கு ஆதரவாக வாதிடுபவர்களுக்கும் இடையே ஒரு பிளவு உருவாகியுள்ளது. 1948 இனப்படுகொலை சமவாயத்தில் வகுக்கப்பட்டபடி இனப்படுகொலை குற்றத்தின் வரையறை சமவாயத்தை பாதுகாக்க அவசியமான அரசியல் சமரசங்களின் விளைவாகும். இந்த வார்த்தையின் இந்த சட்ட வரையறை இன்று வரை நீடிக்கும் விவாதங்களினதும் கருத்து வேறுபாடுகளினதும் பொருளாகவும் இருந்து வருகிறது. இந்த விவாதங்களில் பல இனப்படுகொலை சமவாய மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட மனித குழுக்கள், வன்முறை வகைகள் மற்றும் இனப்படுகொலை செய்யும் நோக்கத்தின் விளக்கத்தை மையமாக கொண்டுள்ளன. மனித வரலாறு முழுவதும் இனப்படுகொலை, வன்முறை வழக்குகளை ஆராயும் பல அறிஞர்களுக்கு காலனித்துவம், ஏகாதிபத்தியம், அடிமைத்தனம், தேசத்தை கட்டியெழுப்புதல் அல்லது இன அழிப்பு ஆகியவற்றை ஆராய்ந்த ஆய்வுகள் இந்த விவாதங்கள் மாநாட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தையின் சட்ட வரையறையிலிருந்து உருவாகின்றன. மேலும் பெரும்பாலும் இனப்படுகொலை என்ற வார்த்தையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், பயன்படுத்துகிறோம் என்பதில் பிடிவாதமான விளக்கங்களாலும் கருத்தியல் தடைகளாலும் சிதைக்கப்படுகின்றன. 1965 ஆண்டின் பிற்பகுதியில் இந்தோனேசியா முழுவதும் பரவிய கொடிய வன்முறையை கருத்தில் கொள்ளும் போது ஒரு முக்கிய விவாத வரையறை மற்றும் கருத்தியல் பிரச்சினை ஆபத்தில் உள்ளது. இந்த பிரச்சினை இந்தோனேசியாவில் ஒழிக்கப்பட்ட இலக்கு குழுவின் அடையாளத்துடன் தொடர்புடையது. கொலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் முதன்மையாக இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது அதன் பல தொடர்புடைய அமைப்புகளில் ஒன்றின் உண்மையான அல்லது உணரப்பட்ட தொடர்பின் அடிப்படையில் குறிவைக்கப்பட்டனர். ஒப்பீட்டு இனப்படுகொலை ஆய்வுகள் துறையிலுள்ள இந்த கருத்தியல் விவாதங்களில் பலவற்றைப் போலவே அவர்களின் சமூக அரசியல் தொடர்பால் வரையறுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் குழு இனப்படுகொலையின் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியுமா என்ற கேள்வி இனப்படுகொலை சமவாயத்தின் குற்றத்தின் சட்ட வரையறையிலிருந்து நேரடியாக பெறப்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனப்படுகொலை என்றால் என்ன? யார் அதை செய்கிறார்கள்? பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கலாம்? இந்த வன்முறையை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றிய சர்ச்சைக்குரிய விவாதங்கள் இந்த வார்த்தையின் தனித்துவமான தார்மீக கட்டாயங்களாக கருதப்படுவதால் இயக்கப்படுகின்றன. இந்த சர்ச்சைகள் மிகவும் கூர்மையானவை, மேலும் அவற்றின் சொற்கள் மிகவும் வலுவானவை. ஏனெனில் ஆபத்துகள் மிக அதிகம். பலருக்கு இந்த வார்த்தையை நிராகரிப்பது வன்முறை நடந்ததே இல்லை என்பதை மறுக்க வழிவகுக்கும். இன்னும் மோசமாக, இனப்படுகொலை நோக்கம் மற்றும் நடவடிக்கைக்கு வேண்டுமென்றே வன்முறையை இனப்படுகொலை என்று பெயரிடவோ அல்லது அதை தடுக்க தலையிடவோ விருப்பமின்மை பெரும்பாலும் பெயரிடாத ஓர் எளிதான அரசியலால் இயக்கப்படுகிறது. எனவே புறக்கணிக்கப்படுகிறது. இது மீண்டும் ஒருபோதும் நிகழாதிருக்க என்ற வாக்குறுதியை இன்னும் வெற்றித்தனமாக்குகிறது. இந்தோனேசிய படுகொலைகள் போன்ற இனப்படுகொலை வன்முறை வழக்குகள் சமகால அறிஞர்கள் சிலர் வாதிட்டபடி மனித வரலாற்றில் மறைக்கப்பட்ட, மறக்கப்பட்ட,
பெரும்பாலும் மறுக்கப்பட்ட இனப்படுகொலைகளின் நீண்ட பட்டியலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்தோனேசிய கதைகளை பொறுத்தவரை வன்முறையின் ஒப்பீட்டு அளவு மற்றும் படுகொலைகள் நடத்தப்பட்ட தீவிரம் இருந்த போதிலும் அவை இனப்படுகொலையாக அடையாளம் காணப்படாமைக்கு அரசியல் காரணிகளே பிரதானம் என்பது வெளிப்படை. சில இனப்படுகொலைகள் ஏன் மற்றவற்றை விட அதிக கவனத்தை பெறுகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் நீண்ட காலமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஹாலோகாஸ்ட் விவாதத்தின் தனித்துவம் இதற்கு ஓரளவு ஆதாரமாகும். பலருக்கு இனப்படுகொலை சமவாயம் உதவியற்ற நீதித்துறை சொற்களில் அறிவார்ந்த விவாதங்களை அமைக்கிறது. குறிப்பாக வரலாற்று வழக்குகளை இனப்படுகொலைகள் அல்லாதவையாக சித்தரிக்கிறது. ஏனெனில் அவை 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு சமவாயத்தின் சட்ட கட்டுப்பாடுகளுக்கு இணங்கவில்லை. மற்றவர்களுக்கு நமது பகிரப்பட்ட அட்டூழிய வரலாற்றை பற்றிய இந்த நியமன புரிதலில் சில இனப்படுகொலை வழக்குகளை மற்றவற்றுக்கு மேல் சலுகை செய்வது ஒரு சமநிலைப்படுத்தும் விளையாட்டை அமைப்பதில் மட்டுமே முடிகிறது. இதன் மூலம் சில இனப்படுகொலைகள் மற்றவற்றை நினைவிலிருந்து அழிக்கும் செலவில் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. இன்னும் சிலருக்கு குறிப்பிட்ட நிகழ்வுகளை இனப்படுகொலையாக வரையறுப்பதும் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு மறுப்பதும் விமர்சன ரீதியான அறிவார்ந்த கவனத்தை கோருகிறது. இனப்படுகொலை ஆராய்ச்சியாளர்கள் இந்த வன்முறையை ஒற்றை பரிமாண மாதிரி என்ற சட்டகத்துக்குள் பார்க்க மறுக்க வேண்டும். ஏனெனில் இச்சட்டகத்தில் குற்றவாளிகளும் பாதிக்கப்பட்டவர்களும் தனித்தனி குழுக்களாக மிகைப்படுத்தப்படுகிறார்கள். இது பரந்த சமூக நிகழ்வுகள் பற்றிய நமது புரிதலை மறைக்கிறது. இதற்கிடையில் உலக சக்திகளாலும் ஊடகங்களாலும் சில அட்டூழியங்கள் எவ்வாறு கண்டிக்கப்படுகின்றன, மற்றவை புறக்கணிக்கப்படுகின்றன அல்லது கொண்டாடப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக நோம் சோம்ஸ்கியும் எட்வர்ட் ஹெர்மனும் ஆக்கப்பூர்வமான, தீங்கற்ற, தீய மற்றும் புராண இரத்த களரிகள் என்று அவர்கள் அழைப்பதை வேறுபடுத்துகிறார்கள். இது இனப்படுகொலை அரசியலில் ஊடகங்களின் பங்களிப்பை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. பார்க்க Somsky N. and Herman E.S. 2014 The Washington Connection and Third World Fascism The Political Economy of Human Rights Illinois Haymarket Books. இனப்படுகொலை அறிஞர்கள் பெரு வன்முறை மாஸ் வயலன்ஸ் எவ்வாறு ஏன் சித்தரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது அல்லது புறக்கணிக்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் கொலைகளின் விளைவாக இந்தோனேசியா மேற்கத்திய முதலீட்டுக்கும் மேற்குலக ஆதரவுக்கு திறந்த ஒரு தெளிவான கம்யூனிச எதிர்ப்பு நாடாக மறுநிலைப்படுத்தப்பட்டது. இக்கொலைகள் தென்கிழக்கு ஆசியாவில் கெடுபிடிப்போர் அரசியலின் சமநிலையை மாற்றியது. இதனால் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை முழுமையாக ஒழிப்பதை நியாயப்படுத்தியது. இன்னும் சரியாக சொல்வதானால் அவசியமாக்கியது. இந்தோனேசிய இனப்படுகொலை அரை நூற்றாண்டுக்கு முன்பு நிகழ்ந்தது. ஆனால் இந்த குற்றங்கள் முறையாக விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் வரை அது இந்தோனேசிய அரசியலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் இந்த இனப்படுகொலைக்கான குற்றவாளிகளுக்கு முழுமையான தண்டனையை பெறும் வரை அது சர்வதேச நீதி பொறிமுறைகள் மீது ஒரு கரையாகவே இருக்கும். 1965, 1966 கொலைகளை இனப்படுகொலை வழக்காக அங்கீகரிப்பது வழக்கை அதன் தற்போதைய புறநிலையிலிருந்து நீக்கி இந்த வன்முறை ஏன் நிகழ்ந்தது என்ற மிக முக்கியமான கேள்வியில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. இந்த கேள்வியிலிருந்து தொடங்குவதே அவசியமானது. அதுவே இனப்படுகொலைகளின் அரசியல் பரிமாணத்தை விளங்கிக் கொள்ள பாலம் அமைக்கும். நன்றி.